அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மீனம் ராசிக்கு ஜூலை மாதம் 2025 எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த பொது பலன் என்பது ஒரு கைடன்ஸ்க்கான பதிவு மட்டுமே. இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையிலும் திருப்பங்கள் நிறைந்த மாதம் என்றே சொல்லலாம். குறிப்பா 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியனும் 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய குருவும், லக்னாதிபதி ராசியாதிபதியும் குரு தான். இந்த குருவும் சூரியனும் சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்கு. அப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையை விட்டுட்டுவங்க கடந்த சில மாதங்களுக்கு முன்பு புதிய வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த சூரியன் குரு சேர்க்கை என்பது சிவராஜ யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. இந்த 2 கிரகமும் சேர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். பதவி உயர்வு கூட சில பேருக்கு ஏற்படும், எதிர்பார்க்கலாம். அரசு பணியில் இருக்கீங்கன்னாக்க பதவி உயர்வை எதிர்பார்க்கலாம். அல்லது கௌரவம் இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், ஆனா டென்ஷன் இருக்கும். பட் மதிப்பு மரியாதை இருக்கும். நீங்க இல்லைன்னா அந்த வேலையை இன்னொருத்தர் செய்ய முடியாது என்ற ஒரு நிலைமை இருக்கும். அதே போல உங்களுக்கு பாத்தீங்கன்னா மேலதிகாரிகளுடைய பாராட்டும் கிடைக்கும். அதே சமயத்துல இந்த சூரியனும் குருவும் சேரும் போது கடனுடைய அழுத்தமும் கொஞ்சம் இருக்கும். கடனை திருப்பி செலுத்தக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். ஒரு 1000 ரூபாவது நீங்க கடனுக்கு ரீபேமெண்ட் பண்றீங்கன்னாக்க உங்களுக்கு கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. இந்த 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன், 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் 5ஆம் பாவகத்தில் இருக்கு. 5ஆம் பாவகத்துல புதன் இருக்கிறது நல்லதுதான். சுபகிரகம் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குறிப்பா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் தான். அதாவது உயர்கல்விக்காக இன்ஸ்டிடியூஷன் தேடிட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு நல்ல இடத்துல ஜாயின் பண்றது படிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும். நீங்க விரும்பிய இடத்துலயே சேர்ந்து படிக்கக்கூடிய சான்சஸ் கிடைக்கும். அதே போல சில பேருக்கு தொலை தூரத்துல சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு கூட வரும். மேலும் இந்த புதன் பாத்தீங்கன்னாக்க 5ஆம் இடத்துல இருந்து வக்ரமாகிறார் ஜூலை 19ஆம் தேதி. இந்த ஜூலை 19 இருந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரலும் வக்ரகதியில இருக்கும். இந்த ஜூலை 19க்குள்ள புத்திசாலித்தனமா தான் செயல்படுவீங்க. லாபமற்ற விஷயத்துல ஈடுபட மாட்டீங்க. அதே போல இந்த நேரத்துல இளைய தலைமுறையாக இருக்கீங்கன்னாக்க சப்போஸ் ஒரு காதல் இருக்கீங்கன்னா காதல் கைகூடும், அல்லது புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள். மேலும் ஆல்ரெடி படிச்சுட்டீங்கன்னா கூட இப்ப படிக்கலாம்னு தோணும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை ஏதோ ஒரு வகையில எக்ஸ்ட்ரா கோர்ஸ் படிச்சு அந்த அமைப்புல நீங்க ஜாபுக்கு போறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. இந்த புதன் வக்ரமான பின்பு ஜூலை 19க்கு பிறகு வாழ்க்கை துணைவரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். லாபமற்ற விஷயத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சில நேரங்கள்ல நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் வரும். குறிப்பா வாகனத்துல பழுது, செலவு, வீடு சம்பந்தமான பிரச்சனை, செலவு இப்படிலாம் கொஞ்சம் வரும். தாயாரின் உடல்நலத்துல கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும். மாதத்தோட பிற்பகுதியில புதன் வக்ரம், அந்த வக்ர காலகட்டத்துல வாழ்க்கை துணைவரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். பிரிந்த கணவன் மனைவி சேர முடியுமா அப்படின்றதுதான் மீன ராசிக்கு மிகப்பெரிய கேள்வி. அல்லது திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் எப்பதான் தீரும்? திருமண பக்கமெல்லாம் திருப்பங்கள், அந்த ஒவ்வொரு திருப்பத்திலையும் கஷ்டங்கள் தான். இப்படிதான் மீன ராசிக்கு கடந்த 5 ஆண்டுகளாக போயிட்டு இருக்கு. இதுல இப்ப ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு இல்லையா? இப்ப சனி ராசியில இருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கு. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தான் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடக்காம ஏமாற்றங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். என்ன ஒரு வாழ்க்கையோ நாம ஒண்ணு நினைக்கிறோம், அது நடக்கிறதே இல்லை. கணவன் அல்லது மனைவி உங்களுடைய எண்ணங்களுக்கு மாறாக செயல்படுவாங்க. அது உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்தும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான மன அழுத்தம் நிறையவே இருக்கும். திருமணம் போன்ற சுப காரியத்துக்காக முயற்சி பண்றீங்கன்னா கூட இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே கொஞ்சம் இழுபறியா தான் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். குறிப்பா உத்திரட்டாதி, பூரட்டாதி 4ஆம் பாதம் மற்றும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே திருமணத்திற்கான முயற்சிகளில் சற்று தொய்வு அல்லது தேக்க நிலை ஏற்படும். மற்றபடி பாத்தீங்கன்னா வேலையில பிரச்சனை இல்லைங்க. தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே இருக்கும். சனி ராசியில் இருக்கிறதுனால சந்திக்கக்கூடிய நபர்கள் உங்களை டென்ஷன் படுத்துவாங்க. அது இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே சொல்றேன். அது வாடிக்கையாளராக இருந்தா கூட உங்களுக்கு டென்ஷன் ஏற்படும். அவங்களால ஒர்க் பண்ற இடத்துல சக பணியாளர்களால டென்ஷன் வரும். ஆனா மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்கள் இருக்கும். முதல்ல கொஞ்சம் பொறுமையா செயல்படணும். அதுல கொஞ்சம் அதிகமான பாதிப்பு யாருக்கு இருக்குன்னாக்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னாக்க ஏதாவது ஒண்ணு படிக்கலாம், அல்லது ஏதாவது ஒண்ணு கத்துக்கலாம்.
ஒரு ஸ்கில் பேஸ்டு கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம், ஏதாவது ஒன்று அந்த விஷயத்துல நாட்டம் செலுத்தலாம். குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கு, அதையே யோசிச்சுட்டு டென்ஷன் ஆகிட்டு இல்லாம வேற ஏதாவது ஒரு விஷயத்துல கவனம் செலுத்தலாம். ஒரு சிறு தூர டிராவல் போயிட்டு வாங்க, சுற்றுலா மாதிரி போயிட்டு வாங்க, அது உங்களுடைய ரிலாக்ஸேஷனுக்கு ஏற்படுத்தும். அதே போல வேற ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது படிப்புல கான்சென்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா தொழிலில் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். சரி, நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்க, ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு, இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னாக்க நீங்க உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்தை நீங்க செய்யுங்க. அது பாத்தீங்கன்னாக்க சமையலா இருக்கலாம், அல்லது ஒரு நிட்டிங்கா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம், ஒரு கார்டனிங், இந்த மாதிரி ஒரு பிடிச்சமான விஷயத்துல கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம். அல்லது ஆன்மீக விஷயத்தில் ஈடுபாடு காட்டுறது, பயணங்கள் செய்யறது, இதெல்லாம் மன அமைதியை கொடுக்கும். ஒரே விஷயத்துல கான்சென்ட்ரேஷன் பண்ணி, அதாவது ஒன்னையே நினைச்சு நினைச்சு மனசுல குமுறிக்கிட்டு வேதனையிலேயே இருக்கிறத விட உங்களுடைய டைவர்ட் பண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்களை டைவர்ட் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன விஷயத்துக்காக பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அந்த விஷயம் உங்களை தேடி வரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சனி இருக்கிறதுனால ஜென்ம சனியோட தாக்கம் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்துல ராகு இருக்கிறதுனால பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் டென்ஷன், கோபத்தால காரியம் கைகூடுற நேரத்துல நீங்க மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு எட்ஜில் போய் நிற்கும். ஒரு சக்சஸ் பண்றதுக்கு முயற்சி செய்றீங்க, ஒரு வேலைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்றீங்கன்னா கூட அந்த இன்டர்வியூ சக்சஸ் ஆகக்கூடிய அந்த லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு ஸ்டாப் ஆகும். நேரத்துல நீங்க துர்க்கை அம்பாள் வழிபாடு செய்யலாம். அதே போல கால பைரவர் வழிபாடும் செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை அஷ்டமி அல்லது அஷ்டமி காலகட்டத்துல நீங்க கால பைரவரை வழிபாடு செய்யுங்க. அதாவது பூரட்டாதி 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் திருமண வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைக்கு முடிவுகள் கிடைக்குன்னு போன சில மாதங்களாவே சொல்லிட்டு தான் வரேன். கண்டிப்பா உங்க சுய ஜாதகத்தின்படியும் ஒரு நல்ல கிரகத்தின் தசாபுக்தி நடக்குதுனாக உங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைக்கு முடிவுகள் கிடைக்கும். ஸோ அதே போல இந்த தோஷங்கள்லாம் இல்லை, தனித்து இருக்கிறேன் ஆனா சண்டை போடல, ஒரு தொழில் காரணமாக தான் பிரிஞ்சு இருக்கிறேன்னா அப்படிப்பட்டவர்கள் சேரக்கூடிய வாய்ப்பெல்லாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. ஏன்னா சுக்கிரனை பொறுத்தவரை 3ஆம் இடத்துல இருந்து ஆட்சி பெற்று இருக்கு. 8 சுக்கிரன் 3ஆம் இடத்துல இந்த மாதம் ஃபுல்லா ஆட்சி பெறதுனால எதிர்ப்பாளினரால் உங்களுக்கு மகிழ்ச்சி தான் ஏற்படும். எதிர்ப்பாளினுடைய நட்பு, காதல் போன்றவை ஏற்படும். அதுல சில பிரேக்கப் இருந்தா கூட அது மீண்டும் ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும். பயப்பட வேண்டியதில்லை. இந்த ராகு ராசிக்கு 12லயும் கேது 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால இது நீங்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்க போட்டித் தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு நல்ல தசா புக்தி நடக்குது, உங்க ஜாதகப்படி அந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும்னாக முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும், வாய்ப்பு இருக்கு. 6ஆம் இடத்துல கேது இருந்தாக வழக்குகளில் வெற்றி ஏற்படும். கடனை திருப்பி செலுத்துவீங்க, ஆனா கடனை வாங்குவீங்க. 12ல ராகு இருக்கு, சுப விரயங்கள் ஏற்படும், அதுக்காக கடன் வாங்குவீங்க. வீடு வாகனம் சம்பந்தமான செலவுகள் இந்த மாதத்தை பொறுத்தவரை ஏற்படும். சில பேருக்கு வாகன கடன் ஏற்படும், சில பேருக்கு வீட்டு கடன் கட்டக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எதிர்ப்புகளையும் வெல்வீங்க. 6ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பா இருக்கு. பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த மாதத்துல உங்களுடைய எஃபோர்ட்டுக்கு தகுந்த வருமானத்தை நீங்க பார்க்கலாம். சில பேர் புதிய முயற்சிகள்லாம் செய்வீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. சில பேர் வேற இடத்துல தொழிலை மாத்தி கடை விரிவுபடுத்தலாம். வேலையில் இருப்பவர்களுக்கு ஆஸ் யூஷுவல் இன்கம் கிடைக்கும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் உண்டு. ஸோ தொழில் பிரச்சனை இல்லை. பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க பெண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க தன்னுடைய பிள்ளைகளை பத்தியும் வாழ்க்கை துறையோர் பத்தி தான் நிறைய ஃபீலிங்ல யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். அதே போல ஆண்களாக இருக்கீங்க, மீனராசி ஆண்களாக இருக்கீங்கன்னா ஏதோ ஒரு வகையில வாழ்க்கை துணையோர் விட்டு பிரிஞ்சு இருக்கிறது, தனித்து இருக்கிறது, அதனால ஒரு மன வருத்தம், சரியான தாம்பத்தியம் இல்லை அப்படின்ற ஒரு கவலை, ஒரு அன்பு இல்லை என்ற கவலை இருக்கும். இதுதான் இந்த ஜென்மசனி கொடுக்கக்கூடிய ஒரு கஷ்ட காலம்னு வச்சுங்களா. இந்த கஷ்ட காலத்தை நீக்கிறதுக்கு கடவுளுடைய வழிபாடு மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். கடவுளின் வழிபாடுன்றது உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. அடுத்தது தான தர்மம் செய்யுங்க. இந்த சனீஸ்வர பகவானுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னாக்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யறது. ஏதோ ஒரு வகையில உணவு தானமோ ஆடை தானமோ செய்யறது நல்லது. உங்களுக்கு செருப்பு கூட வாங்கி கொடுக்கலாம், எள்ளு உருண்டையை தானமா கொடுக்கலாம். சனிக்கிழமையில எள்ளு தீபம் ஏத்தலாம், எள்ளு தீபம் ஏற்றி நவகிரக வழிபாடு செய்யலாம். சனி பொறுத்தவரையிலும் வக்கரமாகுது. ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28ஆம் தேதி வரை வக்கரமாகுது. ராசிலேயே இருந்து வக்கரமாவதுனால உடலான விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. உங்க சுய ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடமாற்றமே வரும். சப்போஸ் உங்க சுய ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகலைன்னா அந்த வக்கர காலத்துல நீங்க வேலையை மாத்தாம இருக்கணும். வேலையில கூடுதல் கான்சன்ட்ரேஷன் போட்டு ஒர்க் பண்ணணும்.
அதே போல கொஞ்சம் ஹெல்த்லயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சனி வக்கரம் ஆகாம உங்க சுய ஜாதகத்தில் இருக்குன்னா நீங்க கூடுதலான கான்சன்ட்ரேஷனோடு இருக்கணும். பணம் அன்வான்டா செலவாகும், விரயங்கள் வந்துகிட்டே இருக்கும். புதியவர்களை நம்பி எதையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம அல்லது அவங்க கிட்ட பணம் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதாவது வக்கரம் ஆகாதவங்க. ஸோ சனி வக்கர காலம் 2 வகையா பிரிச்சுக்கலாம். உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்து ஒரு நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னா அதை பத்தி கவலையே பட தேவையில்ல. சப்போஸ் உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகல, சனி வக்கரம் ஆகல ஆனா தசாபுக்தியும் சரியில்லை அப்படின்னா தான் அப்படிப்பட்டவர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த டியூரேஷன்ல விரயங்கள் தான் ஆகும், அல்லது வாழ்க்கை துணை விட்டு தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை கொஞ்சம் வரும். இந்த மாதிரிதான் ஹெல்த்தை பார்த்துக்கணும், வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ வக்கர காலம் என்பது கொஞ்சம் கவனம் வேண்டும் அப்படின்றத நான் சொல்ல வரேன். இந்த 2ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்திருக்கும். செவ்வாய் கேது இணைவு. இந்த செவ்வாய் ஜூலை 28ஆம் தேதி வரலும் 6ஆம் இடத்துல தான் இருக்கு. 6ல பாவகிரகம் இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வழக்குகளில் வெற்றி, எதிர்ப்புகளில் வெற்றி, இதெல்லாம் ஓகே. ஆனாலும் 2 கூடியவன் குடும்பஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வாக்கால் பிரச்சனை வரும். குடும்ப வாழ்க்கையில வாக்கால் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவும் குறிப்பா உறவுகளுடன் நீங்க இன்டராக்ட் பண்றீங்கன்னாக்க கொஞ்சம் கவனமா பேசணும், இல்லைன்னா கொஞ்சம் அதுவே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல சக பணியாளர்கள் கூட பேசும்போது கொஞ்சம் கவனமா இருங்க. அதாவது எதுலையும் வாக்கு கொடுத்துட்டீங்கனாலே அதை காப்பாற்ற முடியாம போகும். இதை செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது செய்யவே முடியாத மாதிரி உங்களுக்கு பேரு கெடுக்கும். தேவையற்ற ஒரு பழிச்சொல் வரும். ஏன்னா 9க்குரியவன் செவ்வாய் கேதுவோடு இணையும் போது பெண்களாக இருக்கீங்கன்னாக்க அவமானம், பழிச்சொல், இது போன்றவையெல்லாம் அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால எதிர்ப்பாளினருடைய நட்பு அல்லது எதிர்ப்பாளருடைய ரிலேஷன்ஷிப்லாம் வரும். அல்லது சில பேர் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னாக்க அவங்களோட பழகும் போது கொஞ்சம் கவனமா இருங்க. அதாவது குறிப்பா ஒரு நட்பா பழகுனா கூட வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அதை மற்றவர்கள் விமர்சிப்பாங்க, அது உங்க பேருக்கு எடுக்கும். ஸோ அதனால சில பிரச்சனைகள் வரும். அதனால கவனமாக இருக்கணும். அது சேம் ஜெண்டரா இருக்கக்கூடியவங்களே உங்களை பத்தி விமர்சிப்பாங்க, அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். சுக்கிரன் பலமா இருக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. ஆன்மீக ஸ்தலங்களுக்குலாம் போயிட்டு வருவீங்க. ஒரு சிறு தூர பயணம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேலும் சில பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஸோ சுக்கிரன் நல்லா இருக்காரு. குரு சூரியன் ஓகே. சூரியன் ஜூலை 16ஆம் தேதியிலிருந்து 5ஆம் இடத்துக்கு வந்துடும். அப்போ கொஞ்சம் கோபம், டென்ஷன்லாம் வரும். 5ல சூரியன் இருந்தால் கோபம், டென்ஷனா வருது, இதெல்லாம் வரும். அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அதே போல 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது பிள்ளைகள் தொடர்பாக கொஞ்சம் செலவுகள், அது சம்பந்தமான கவலைகள் கொஞ்சம் வரும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதம் ஒரு திருப்பங்கள் நிறைந்த மாதம் தான் சொல்ல முடியும். இந்த மாதத்தை பொறுத்தவரை வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். நீங்க திருவண்ணாமலைக்கு போயிட்டு கிரிவலம் போயிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா சரபேஸ்வரர் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வரலாம். கும்பகோணம் பக்கத்துல திருப்புவனம்ன்ற ஊர்ல சரபேஸ்வரர் கோயில் இருக்கு. கடன் நோய் எதிரி வழக்குகள் இதெல்லாம் இருக்குன்னாக்க நீங்க அங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.